நம்ம காலத்தால் அழிஞ்சு போகாத அந்த ஞானத்தையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா மனசுலயும் சக்தி கிடைக்கும், சாஸ்வதமான ஆனந்தமும் கிடைக்கும். இவைகள் உணராத வரையில் மனம் அமைதி கொள்வதில்லை. பொருட்களை பற்றி எண்ணங்கள் தோன்றி பின்பு பந்தங்களே உண்டாகின்றன. அவர் இந்த உலகத்தையே அனலைஸ் பண்ணி உலகத்துல இளமை காலம் இப்படி இருக்கு, முதுமை காலம் இப்படி இருக்கு, செல்வம் வந்தா இப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் அவரு அந்த ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிறதுக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது இருக்கிறதுக்கு நம்மளுடைய வம்சாவளியை மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்ஜன்ம எண்ணங்களே முக்கியமான காரணங்களா. அடுத்து வயதான காலத்துல நம்ம நினைக்கிறது நம்மளால செய்ய முடியாம நம்ம கஷ்டப்படுறதவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. எப்படி அதிக குளிரான அறையில் விளையாட முடியாதோ அப்படி வயதான காலத்தில் இந்திரியங்கள் செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் காலம் காலம் எப்படியும் நம்ம வாழ்க்கைய முழுங்கி விடும். உலகத்தில் யாருமே ஒருத்தங்க இறக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. முக்குணங்களாலும் கட்டுப்பட்ட மிகப்பெரிய தேவர்களும் அதற்கு இரையாகிறார்கள். காலம் சுழன்று கொண்டே இருக்கிறது. மகா கல்ப காலத்தில் எல்லாவற்றையும் அழித்து பின்பு மறுபடியும் புதிதாய் உண்டு பண்ணுகிறது. ஒரு நிமிடத்தில் ஒரு பேரழிவு, மறு நிமிடத்தில் ஒரு நல்ல காலம், ஒரு இடத்தில் பிறப்பு, மற்றொரு இடத்தில் இறப்பு. இப்படி இருக்கிறது காலத்தின் தன்மை. குறைந்த அறிவுடையவர்கள் தேவையற்ற பேச்சு, எதையும் நம்பாமை, மதங்களிடையே சண்டை போன்றவற்றில் ஈடுபட்டு தானாக சவக்குழியில் விழுகிறார்கள். காலம் ஒரு சுழல் நீர் போன்றது. மனிதர்களை ஆசையாலும் தீய பழக்கத்தாலும் குழியில் ஆழ்த்தி விடுகிறது. எல்லாமே அழிவடையும் என்பதால் என் மனதில் வாழ்வதில் இன்பமும் இல்லை, இறப்பதில் துன்பமும் இல்லை என்று எனக்கு தோணுகிறது. விதி, மனிதனின் பகட்டுத்தன்மை, உலகில் மாறும் தன்மை, இவை அனைத்தும் கூட பாடாய்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் முன்வைக்கிறார். எனக்கு இது எல்லாமே பிரச்சனையா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தின் தன்மைதான் என்ன? இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. குழந்தை பருவம் சில நாட்கள், வாலிபம் சில நாட்கள், பின் வயோதிகம். இவற்றில் எதை நம்பி எதை நான் நிரந்தரம் என்று எடுத்துக்கொண்டு எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது? ஒரு ஞானியை அடையாளம் காண்பது அரிது, ஆத்ம தத்துவத்தை உணர்வதும் அரிது. இவைகள் உணராத வரையில் மனம் அமைதி கொள்வதில்லை. பொருட்களை பற்றி எண்ணங்கள் தோன்றி பின்பு பந்தங்களே உண்டாகின்றன. அகங்காரத்தின் வாசனைக்கேற்றபடி மக்கள் ஸ்வர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்கிறார்கள். சத்தியம் மட்டுமே நிலைக்கும். இங்குள்ள எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிவிடும். வாழ்க்கை முழுவதும் மனைவி, குழந்தைகள், அவர்களுக்கான செல்வம் சேர்ப்பது என்று எண்ணி அதற்காகவே வாழ்ந்து பின்பு அவை காலத்தால் காணாமல் போக மனிதர்கள் மனம் கலங்குகிறார்கள். இல்லையா? நம்ம எல்லாருமே செய்யறது அதுதான். இப்ப இன்னைக்கு தேவைக்கு ஓடு 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 ஓடு, நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம சேர்க்கறதுல கொடுக்கற முக்கியத்துவம் நம்ம காலத்தால் அழிஞ்சு போகாத அந்த ஞானத்தையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா மனசுலயும் சக்தி கிடைக்கும், சாஸ்வதமான ஆனந்தமும் கிடைக்கும். இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு எடுத்து வச்சுக்கலாம். அம்மா ஒரு குழந்தைக்கு டெய்லி அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை. அப்ப டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்களா என்ன? இல்லையே. ஒரு சில நாள் ஒரு சில ஆசைகள் கிடைக்கும், ஒரு சில நாள் அது நிறைவேறாது. அதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காததுனால அம்மா கெட்டவங்களும் ஆயிட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த அம்மாவும் டெய்லியும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் மனைவி, குழந்தைகள், இது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறது தப்பு இல்லை, என்ஜாய் பண்றது தப்பு இல்லை, சந்தோஷமா அவங்க கூட வாழலாம். ஆனா எப்படி வாழணும்? நாம ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கா எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்துல முன்னேறதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் செஞ்சு யார் என்ன கத்துக்கணுமோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த பண்பை கத்துக்கோ, இந்த நல்ல குணத்தை கத்துக்கோ, தியானம் செய், நல்ல புத்தகங்களை படி, இப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க முன்னேற வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாழ்க்கை இனிமையானதாக அமையும். நண்பர்களே, இப்போ இவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு நீங்க ஒரு வழிகாட்டுங்க. நீங்க உங்களை மாதிரி நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஞானிகளா இருக்கிறவங்களும் சரி, முனிவர்களா இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே ஒரு புன்சிரிப்போட அமைதியா கொஞ்சமா வச்சு ரொம்ப நிம்மதியா இருக்கிறதையும் ஆனந்தத்துல இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். அப்ப உங்களை மாதிரி ஒரு ஆளால தான் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க முடியும். நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த எந்த கஷ்டமும் என்னை விட்டு மறையவில்லை. அதனால எனக்கு என்னோட இந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு ஒரு நல்ல வழியை கூறுங்க அப்படின்னு ராமர் சொல்றாரு. நித்தியமான உயர்ந்த நிலை உள்ளதா? அது அமைதியின் உறைவிடமா? அதன் ரகசியத்தை கூறுங்கள். என்னால் அந்நிலையை அடைய முடியுமா?
ராமரது கேள்விகளால் சபையை வியந்தது. ஏன்னா 15 வயசு ஆயிருக்கிற ஒரு ராமரால எப்படி இவ்ளோ, நாம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம கேட்டது கிடைக்காததுனால சோர்ந்து போயிட்டாரு ராமர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அவர் இந்த உலகத்தையே அனலைஸ் பண்ணி உலகத்துல இளமை காலம் இப்படி இருக்கு, முதுமை காலம் இப்படி இருக்கு, செல்வம் வந்தா இப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் அவரு அந்த சுற்றுலால அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்காரு. யாராருக்கு என்னென்ன பிரச்சனை, இப்படி செல்வம் இருந்தும் இறந்து விடுறாங்க, எல்லாம் இருந்தும் வியாதியால கஷ்டப்படுறாங்க, இப்படி ஒரு புத்தா எப்படி துன்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாரோ இவரும் அந்த மாதிரி இந்த உலகத்துல துன்பமே நிறைந்திருக்கிறது அப்படிங்கறத பார்த்து ஃபீல் பண்ணி இந்த கேள்விகளை எல்லாம் முனிவர்களிடம் கேட்கிறார். அப்ப முக்திக்கு வழிவகுக்கும் பாதைகள் என்னென்னு சொல்றாங்க. சுகமுனிவரின் கதையை கூறுகிறார். ராமர் இப்படி சபையில் கூறியதும் விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து, அறிவில் சிறந்தவனே, உன் அறிவு வியாசரின் மைந்தன் சுகமுனிவரின் ஞானத்தை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி இப்ப சுகமுனிவரோட கதையை சொல்லுவாங்க. விவேக ஞானம் பெற்ற சுகமுனிவரால் கூட தான் உண்மையான ஞானம் பெற்று விட்டோம் என்று உணரவே முடியவில்லை. சுகமுனிவருக்கு ஞானம் பெற்றிருந்தார், ஆனா அவரால் நான் ஞானம் பெற்று விட்டேன் என்பதை முழுமையாக உணர முடியவில்லை. அப்ப அவர் போய் அவர் தகப்பனார்கிட்ட கேட்கிறாரு, இவ்வுலகம் எப்படி உண்டாயிற்று, எப்படி அமைதி பெறுகிறது, இதற்கு மூல காரணம் யார் என்று கேட்கிறார். அப்போ வியாச முனிவர் பல பதில்களை தந்த போதிலும் சுக மகரிஷிக்கு திருப்தியே இல்லை. என்னதான் உண்மை நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்து அதை வாங்க மாட்டோம். வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் இருந்தானா நமக்கு அதுல ஒரு திருப்தி. ஆகையினால மிகுந்த ஞானம் பெற்ற விதேக நாட்டு மன்னர் ஜனகரிடம் நீ போய் அது தெரிந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜனக மகாராஜா கிட்ட அவரை அனுப்புறாரு. வியாசரானவர் சுகமுனிவரை அனுப்புறார். ஜனகர் சுகரின் மனதிற்பத்தை வலிமையாக அறிந்து கொள்ள விரும்பி தன் அரண்மனைக்கு அனுமதிக்காமல் 7 நாட்கள் வாசலில் நிற்க வைக்கிறார். 7 நாட்கள் நண்பர்களே அவர் வாசலிலேயே நின்று கொண்டிருந்திருக்கிறார். பின்பு அன்னபுரத்திற்கு அழைத்து சென்று நல்ல உணவு வகைகளை அளித்து நல்ல அழகான பெண்களால் உபசரிக்க செய்கிறார். ஆனால் சுகர் மன்னரின் அவமதிப்பால் மனமும் கலங்கவில்லை, பின்னர் நடைபெற்ற உபசரிப்பால் மனம் குதூகலிக்கவும் இல்லை, சம நோக்குடன் காணப்பட்டார். அப்ப வெளியே நிக்க வச்சிட்டீங்களேன்னா அவருக்கு 7 நாட்கள் நிக்க வச்சதுக்காக கோபமும் வரல, இப்ப விருந்து வெரைட்டியா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி மனசு குதூகலமும் அடைஞ்சிடல. அவரின் திட மனதை பாராட்டி எதற்காக என்னை காண வந்தீர்கள் அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஜனகர் அதற்கு சுகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த உலக மாயை உண்டானது, எப்படி வளர்கிறது, எப்போது இது அழியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு ஜனகர் பின்வருமாறு சுகரிடம் கூறினார். இம்மாயையும் ஆசையையும் ஆன்மாவிலிருந்து உண்டாக்கி மறுபடியும் மனிதனின் மூச்சு பிரிந்தவுடன் ஆன்மாவில் கலந்துவிடும். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஆன்மஸ்வரூபமே தான் மனிதர்கள். அப்ப மனிதர்கள் இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஆசைகள் திருப்பி அந்த ஆன்மாவிலேயே போய் கலந்து விடுகிறது. இறந்த பின்னாடி ஆன்மாவிலேயே கலந்து விடுகிறது. சுகர் அப்படியானால் அந்த ஆன்மாவை பற்றி விளக்குங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆன்மாவே பிரம்மமாய் பிரபஞ்சம் யாவும் பரவி பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. தனித்து எதுவுமே இல்லை. ஆன்மாவே பிரம்மஸ்வரூபமா இருக்குங்க. பிரபஞ்சம் இந்த உலகம் மொத்தமும், இந்த உலகம் மட்டும் இல்லாம அனைத்து உலகத்திலேயுமே இந்த பிரபஞ்சமானது பரவி இருக்கு. அத பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. கடல் நீரை கையால் அள்ளினால் கையில் நீர் தனித்து காணப்படும். அதே கீழே விட்டால் கடலில் கலந்து மறுபடியும் கடல் நீர் ஆகிறது. ஒரு கையில இப்படி கடல்ல இருக்கிற தண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா அது கடல் நீர் இல்ல வேற ஏதோ நீர்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, அது கூட கடல் நீர் தான். திருப்பி நம்ம கடல் நீருக்குள்ளேயே விட்டுட்டோம்னா அது கடல் நீரோடய கலந்து கடல் நீராவே ஆகிவிடுது. அது மாதிரிதான் பிரம்மத்திலருடைய பிரதிபலிப்பது தான் நம்ம எல்லாருமே அதே பிரம்மத்தில இருந்து தான் வந்திருக்கோம். முடிவுல நம்ம சென்று அடைய போகிறதும் அந்த பிரம்மத்துக்கு தான். நம்முடைய ஞானம் நம் மனதின் சங்கற்பங்களால், எண்ணங்களால், கற்பனைகளால், வாசனைகளால் கட்டப்பட்டுள்ளது. நம்முடைய ஞானமானது நம்ம மனசுல என்ன சங்கல்பம் வச்சிருக்கோம், என்ன மாதிரியான எண்ணங்களை வைத்திருக்கிறோம், என்ன மாதிரி கற்பனை பண்றோம், நம்மளோட முற்பிறவி வாசனை என்னங்கிறத பொறுத்து அமைவது. மனதின் வாசனை என்பது நமது மனதின் விருப்புகள், வெறுப்புகள். நமக்கு சிலவற்றை பிடிக்கும், சிலவற்றை பிடிக்காது. இதற்கு காரணம் என்னவென்று தெரியாது. ஆனால் சாஸ்திரங்கள் இதற்கு நம் பரம்பரையையும் வம்சாவளியையும் பூர்வ ஜன்ம எண்ணங்களையுமே காரணமாக கூறுகின்றன. இந்த பர்டிகுலர் லைஃப் டைம்ல நாம இப்படி பிஹேவ் பண்ணறதுக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிறதுக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது இருக்கிறதுக்கு நம்மளுடைய வம்சாவளி மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்ஜென்ம எண்ணங்களே முக்கியமான காரணங்களா அமையுது. முன்னாடி ஜென்மத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதே ஒரு விஷயத்த பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு விஷயத்த திருப்பி செஞ்சுட்டே இருந்தா அது நம்ம மனசுல பதிஞ்சு அது ஒரு பழக்கமாவே மாறிடுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய
அமைச்சுக்கிறோம். நம்ம எப்படி நம்ம மனதின் எண்ணங்கள் எங்க இட்டு செல்கிறதோ அதை நோக்கி நாம பயணித்துக் கொண்டு போகிறோம். அப்ப இதுதான் ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளை தன்னிலிருந்து தனித்து பார்க்கும் போது பொருளின் மீது பற்று உண்டாகிறது. நம்ம எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கும் போது அது பிரம்ம ஞானமாகும். நம்ம இல்ல வேற வேற ஒரு பொருள், இல்ல இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பொருளின் மேல பற்று உண்டாகுது. யாவையுமே பிரம்மம் என்று பிரம்ம நிலையில் வேறுபாடு கிடையாது, பந்தம் பற்று கிடையாது. இதுதான் ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலையை தான் ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடலில் உயிர் உள்ள போதே ஆன்மா அறிவு பெறுவதால் ஜீவன் முக்தி உண்டாகிறது. உடல் நீங்கிய நிலையில் அப்படிப்பட்டவர்கள் விதேக முக்தியை அடைகிறார்கள். உயிர் உள்ள போதே இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜீவன் முக்தி பெறுவாங்க. இதுவே இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு பிரம்மத்தோடு கலக்க நேர்ந்தால் அப்பொழுது அவர்கள் விதேக முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகையால் மனதில் உண்டாகும் மாயையிலிருந்து விடுபடு. நீ வேறு, மற்றவர்கள் வேறு, அகங்காரம், அதுல இருந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதிலிருந்து சுகர் ஆன்ம ரகசியங்களை உணர்ந்து அமைதி பெற்றார். அப்ப இந்த எல்லாமே ஒண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சுகரோட மனசு கொஞ்சம் அமைதி அடைந்தது. பிறப்பு இறப்பு என்ற கஷ்டங்களிலிருந்து, மனிதன் சஞ்சங்களிலிருந்து, வேதனைகளை விடுபட்டு ஆன்மாவை உணர்ந்தார். பின்பு நிர்விகல்ப சமாதியை அடைந்தார். முதல் ஸ்டெப் ஆன்மா உணர்றது, அடுத்த ஸ்டெப் நிர்விகல்ப சமாதியை அடைவது. நிர்விகல்ப சமாதினா என்னன்னா மனம் அடங்கி எண்ணங்கள் அற்ற நிலையை தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இந்த நிர்விகல்ப சமாதி நிறைய நேரம் நீடிச்சு இருந்தா அது துரிய நிலை அப்படின்னு கூறுவாங்க. விஸ்வாமித்ரர் கூறினார், ராமா, இதுதான் நீ செல்ல வேண்டிய பாதை. உலக பொருட்களில் நாட்டம் கொள்ளாதிரு. அவற்றின் மீது பற்று ஏற்பட்டால் பந்தம் உண்டாகும். பற்றை நீக்கினால் பந்தம் தானாக நீங்கிவிடும். ராமா, மனதின் வாசனைகள் நீங்கிய நிலையில் முக்தி நிலை கட்டும். வாசனைகள் நீங்கிய நிலையில் முக்தி நிலை கிட்டும். வாசனைகளால் மனதின் பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகிறது, பந்தம் உண்டாகிறது. உனது சந்தேகங்களை நீக்க வல்லவர், மனதில் அமைதியை உண்டாக்க வல்லவர் வசிஷ்ட மகரிஷி. ராமருக்கு ஞானம் புகட்டுங்கள். சஞ்சித கர்மத்தின் பலனால் பின்பிறவியில் வரும் கஷ்டங்களில் இருந்து ஞானத்தின் உதவியால் விடுபட்டு முக்தியை அடைய இவை உதவும். சோ இது வரைக்கும் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு இனி வசிஷ்டரே நீங்க ராமருக்கு கைட் பண்ணுங்க. அவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லுங்க, எப்படி எது என்ன அப்படிங்கறது புரிய வைங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கிறாரு. பிரம்ம ஞானத்தால் மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளை நீக்கினால் நமக்கு ஞானம் உண்டாகும். ஸோ எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது போக நம்ம மனசுல இது வேணும் அது வேணும்னு எக்ஸ்டர்னல் கோரிக்கைகள். இப்போ இவங்க அகங்காரத்தை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆசைகளே முற்றிலுமாக தப்பு கிடையாது. உலக நன்மைக்கான ஆசைகள் அனைத்துமே சரியானவை. அது போக நம்ம பர்சனல் டிசையர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் டிசையர்ஸ், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், என்ன எது எது இயற்கையிலேயே உன்னிடம் இருக்கிறதோ, எது உனக்கு அமைகிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருப்பதே மிக முக்தி அடையக்கூடிய ஞானிகள் செய்ய வேண்டிய செயல்கள். நீ முக்தி அடையணும்னு நினைச்ச அப்படின்னு சொன்னா எதையும் தேடி போகாமல் இருக்க வேண்டும். எதை வந்திருக்கிறதோ அது இல்லை என்று சொல்லக்கூடாது, அதை தட்டிவிட கூடாது. விஸ்வாமித்ரர் இப்படி முடிச்சோன்னா அங்க இருந்த எல்லாருமே, நாரத மகரிஷி, வேதவியாசர், மற்ற முனிவர்கள் அனைவரும் அவரை வெகுவாக பாராட்டினார்கள். நாம் காணும் புற உலகம் உண்மையானதுதான், அதே நேரத்தில் நம் ஆசைகளால் உருவாக்கப்பட்டது, அனித்தியமானது, நிரந்தரமற்றது இல்லைங்களா? இப்ப எல்லாமே இந்த உலகமே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் தான் நம்ம இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பூரா மேனிஃபெஸ்டேஷன்ஸா தான் இருக்கு இங்க. நம்மளே நம்மளுக்காக என்ன ஆசைப்பட்டு கொண்டோமோ அதுதான் மேல பிளான் பண்ணி அதுதான் இங்க மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது தெரியாம இன்னும் இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற சில விற்ற பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நம்ம எனர்ஜி இங்க வைக்கிறதுனால திருப்பி இந்த பூமிக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸே நடக்குமே ஒழிய இறுதியான ஆனந்தமான நிலையை அடையக்கூடிய முக்தி நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு ஏத்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம எடுக்கணும். இப்ப முக்தி அடையும் மூக்ஷ பிரகடனம், இப்ப இதோட வைராக்கிய பிரகடனம் முடியுது. இப்படி ராமர் அவருடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் சொல்றாரு. விஸ்வாமித்ரர் அவருக்கு இவ்வளவு தூரம் கைடன்ஸ் கொடுத்துட்டு தியரிட்டிக்கல் பார்ட் முடிஞ்சுது. இனி நெக்ஸ்ட் பிராக்டிக்கல் பார்ட்டுக்கு வரலாம். முமுக்ஷ பிரகடனம், முக்தி அடையும் பாதைகள். உலகத்தில் தகுந்த முயற்சியாலும் சாஸ்திரங்கள் கூறுவதை பின்பற்றுவதாலும் மனிதன் தான் விரும்பியதை பெறவும் அடையவும் முடியும். இப்போ
இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பிராடா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு, ஆத்ம ஞானத்தை விளக்குவது நிவர்த்தி மார்க்கம், மற்றொன்று உலக பொருட்களை அடையும் வழி. அதாவது நிறைய பேர் இப்ப பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சு, இது செஞ்சா லக்ஷ்மி பூஜை பண்ணா உனக்கு காசு கிடைக்கும், சரஸ்வதி பூஜை பண்ணனா ஞானம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. புக் நாலேஜ், நீ நிறைய மார்க் வாங்குவ, இப்படி எல்லாம் நம்ம வீட்டுல எப்பவுமே சொல்லுவது வழக்கம் உண்டு. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகில் இருக்கிற பொருள்களை அடைவதற்கான மேனிஃபெஸ்டேஷனுக்கான வழி. அது 2வது வழி. ஆனா முதல் வழி ஆத்ம ஞானத்தை விளக்குவது நிவர்த்தி மார்க்கம். இந்த நிவர்த்தி மார்க்கம் தான் வந்து முக்திக்கு வழிவகுக்கும். யாரெல்லாம் முக்தி மார்க்கம் வேணும் அப்படின்னு நினைச்சு, முக்தி அடையணும்னு நினைச்சு இருக்காங்களோ, இந்த உலகத்தோட தன்மையை நல்லா புரிஞ்சு, இந்த உலகத்துல நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அடைய வேண்டியது எதுவும் இல்லை, இது தற்காலிகமானது, நான் ஆத்ம நிலை தான் என்றுமே உயர்ந்தது, ஆத்ம நிலை மனதில் தரக்கூடிய இன்பமானது ஒரு 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 அமைதியை வேற எதுவும் கொடுத்து விட முடியாது. இப்போ நம்ம ஒரு வீடே வாங்கிட்டோங்க, அந்த வீடு வாங்கின உடனே அந்த அதுல கிடைக்கிற சந்தோஷம் தற்காலிகமானது. கொஞ்ச நாளைக்கு நம்ம பேர்ல ஒரு வீடு இருக்குன்ற ஒரு நிம்மதி இருக்கும், நம்ம வாடகை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள்லயே இந்த வீடை மெயின்டைன் பண்ணுமே, இந்த வீட்டுல அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படிதான் ஒரு பொருள்னால தோணுமே ஒழிய நிரந்தரமான ஆனந்த நிலையை அடைந்து விட முடியாது. நான் இந்த நேரத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் நண்பர்களே. நான் வந்து கல்யாணம் ஆகி பிரெக்னெண்டா இருந்தப்போ ஒரு தடவை ஒரு 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 தேர்ட் ஐ மாஸ்டர் ஒருத்தவங்களுடைய வீட்டுல நான் போய் தங்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தியானத்திற்கு நான் வந்து கொஞ்சம் புதுசு, அப்பதான் நான் புதுசு. அப்ப நான் மனசுக்குள்ள நான் வந்து சமர்ப்பன் யோகான்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த சமர்ப்பன் யோகா புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட் நான் தூங்கும் போது எனக்கு, நான் வந்து ஒரு குழந்தைய வயிற்றுல வைத்திருக்கிறேன், அப்ப எனக்குன்னு சில கடமைகள், பத்திரமா இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான், பத்திரமான இடத்துல இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னோட இந்த பயத்துல இருந்து நான் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா சரண்டர் ஆகுறேன் பத்ரிஜி அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து அன்றைக்கு படுத்தேன். அப்ப வந்து நான் ஒரு உயர்ந்த உலகத்திற்கு சென்றேன். இது வந்து முற்றிலும் நடந்த உண்மையான அனுபவம் நண்பர்களே. ஒரு உன்னதமான உலகத்திற்கு நான் சென்றது நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல வந்து ஃபுல் எனர்ஜி கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கோ தவிர இந்த உடம்போட வலியோ வேதனையோ இல்லைன்னா ஒரு பாரமோ இல்லாம அப்படியே லைட்டா காத்துல பறந்தது மாதிரி, ரொம்ப காத்துல பறக்கிறத விட ரொம்ப புனிதமான ஒரு அனுபவமாக அது இருந்தது. அப்ப அந்த மாதிரி ஒரு முக்தி நிலையை விட்டுட்டு நம்ம இந்த பர்மனன்ட் இல்லாத சில 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 சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஆசைப்படுவது வந்து சரியாக அறிவாளித்தனமாக தெரியவில்லை, ஞானம் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய செயல்களாக தெரிவதில்லை. இன்னைக்கு வைராக்கிய பிரகடனம் பண்ணிட்டோம், முமுட்ச பிரகடனம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி வரப்போற கிளாஸ்ல பாக்கி எல்லாமே பார்க்கலாம். அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, பொறுமைக்கு நன்றி.